தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு மார்ச் 29ஆம் தேதி பெயரக்கூடிய சனி பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். 29/3/2025 அன்று சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு மாறுகிறாருங்க. மீன ராசிக்கு வரும் சனி பகவான் தொடர்ந்து 3/6/2027 வரை சுமார் 2.5 காலத்துக்கு இந்த ராசியிலேயே சஞ்சாரம் செய்து அருளாசி வழங்குவார். மீன ராசியிலிருந்து தனது 3ஆம் பார்வையால ரிஷப ராசியையும், 7ஆம் பார்வையால கன்னி ராசியையும், 10ஆம் பார்வையால தனுசு ராசியையும் பார்க்கிறாருங்க. அப்படிப்பட்ட சனிப்பெயர்ச்சி நம்ம தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களையும் பரிகாரங்களையும் தராரு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் மனசாட்சிக்கு விரோதமான காரியங்களை செய்யாதவங்க தான் நம்ம தனுசு ராசி அன்பர்கள். வானத்தில் கோட்டை கட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. பிறருக்கு கொடுத்து கொடுத்தே மகிழ்ச்சி அடைவீங்க. பொதுவாகவே நீங்கள் ரொம்பவே சாதுரியமானவர்கள், சாதனையாளர்களாக வலம் வந்து மற்றவர்களுக்கு பயன் தருபவர்கள் தான் நம்ம தனுசு ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி அற்புதமான பலன்களை தரப்போகிறாரு. இதுவரை உங்களது லாபஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் இனி உங்களது அயன சயன போகஸ்தானத்திற்கு மாறுகிறார். அவர் தனது 7ஆம் பார்வையாக உங்களது ரண ருண ரோக ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையாக உங்களது பாக்கிய ஸ்தானத்தையும், தனது 3ஆம் பார்வையாக உங்களது தனவாக்கு குடும்பஸ்தானத்தையும் பார்க்கிறாருங்க. தனுசு ராசி அன்பர்களை எதிலுமே நிதானமாகவும் அளவெடுத்து சிறப்பாகவும் செயல்பட வைக்க போறாருங்க. இதனால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பேசி காரியங்களை சாதித்து கொள்ளுவீங்க. இல்லத்தில் திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற சுபகாரியங்கள் நடக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் சிரமம் இல்லாமல் கை வந்து சேருங்க. ஆலய திருப்பணிகளிலையும் தர்ம காரியங்கள்லையும் ஈடுபடுவீங்க. வருமானம் எதிர்பார்ப்பிற்கும் அதிகமாக கிடைக்குங்க. தேக ஆரோக்கியம் சீராக இருக்கும். சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பும் ஆதரவும் கிடைக்குங்க. வெளிநாட்டிலிருந்து வரும் நல்ல செய்திகள் உங்களின் செவிகளை குளிர்விக்கக்கூடிய செய்திகளாக அமையும். ஆதாயமும் அதிகமாக இருக்கும். உங்களின் சுய முயற்சியின் அடிப்படையில் செயற்கரிய காரியங்களை செய்வீங்க. உங்களால் சகோதர சகோதரிகளுக்கும் நன்மை உண்டாகுங்க. எதிலும் விவேகத்துடன் செயல்படுவீங்க. உங்களின் கருத்துக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுங்க. உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகளில் இருந்தும் வழக்குகளில் இருந்தும் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு விடுபடுவீர்கள். அதற்கான இழப்பீடுகளும் கிடைக்குங்க. புத்தி தெளிவுடன் சனி பகவான் சில சந்தர்ப்பங்களில் அவசர புத்தியை கொடுப்பார். எதிர்பாராத விதத்தில் தீயவர்களின் தொடர்பும் ஏற்படுங்க. இதற்காக அஞ்ச தேவையில்லைங்க. நீங்கள் ஓய்வெடுக்காமல் உழைத்து கொண்டே இருப்பீர்கள். அதனால் நற்பலன்களும் உள்ளன. செய்தொழிலில் தினமும் வருமானம் வந்து கொண்டே இருக்குங்க. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கும் யோகம் கூட உண்டாகும். மற்றவர்களை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்லும் அளவிற்கு நீங்கள் உயர போறீங்க. கல்வி கேள்விகளில் அரிய சாதனைகள் புரிய வாய்ப்பு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதியும் நிலவும். செல்வத்தோடு செல்வாக்கும் உயரும். எதிர்பாராத இடங்கள்ல இருந்து தக்க உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களின் தன்னம்பிக்கை உயருங்க. பேச்சில் வசீகரமும் நடையில் கம்பீரமும் ஏற்படுங்க. தத்துவ ஆராய்ச்சிகளில் ஈடுபட மனம் அதிகம் ஈடுபடுத்தும். உங்களின் செயல்களை முறைப்படுத்தி செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்தளவில் அனைத்து வேலைகளையும் குறித்து காலகட்டத்திற்குள் முடித்து மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவீங்க. பதவி உயர்வு பெறுவதற்கு உங்களை தகுதிப்படுத்தி கொள்வீங்க. பணவரவு நன்றாக இருக்குங்க. சக ஊழியர்களுக்கும் உதவி செய்வீங்க. வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கலை பொறுத்தளவில் ரொம்பவே நல்லா இருக்கும்.
புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது கவனமாக இருக்கணுங்க. அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகளை தேடி புதிய பதவிகள் வந்து சேருங்க. செய்கின்ற காரியங்களில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முடிவு சாதகமாகவே அமையும். பொதுநலனோடு இணைந்த சமுதாய நலன் சார்ந்த எண்ணங்களை செயல்படுத்த நீங்கள் முயற்சிப்பீங்க. தொண்டர்களை அரவணைத்து சென்று அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க. மறைமுக எதிர்ப்புகள் அகலுங்க. கலைத்துறையினரை பொறுத்தளவில் புதிய ஒப்பந்தங்களை பெறுவதற்கு தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இருந்தாலும் உங்கள் சுய கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படாதுங்க. சக கலைஞர்களின் உதவியால் உங்களின் திறமைகளை வளர்த்து கொள்ளுவீங்க. பெண்களை பொறுத்தளவில் குடும்பத்தில் அனுகூலமான சூழ்நிலையை காண்பீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. உற்றார் உறவினர்கள் பாசத்தோடு பழகுவாங்க. இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இப்போது உங்களுக்கு அமையும். பெரியோரின் ஆலோசனைப்படி நடந்து கொண்டு குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்றதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்குங்க. மாணவர்களை பொறுத்தளவில் படிப்பில் சிறப்பான கவனம் செலுத்துவாங்க. பாடங்களை முன்னதாகவே படித்து முடித்து ஆசிரியர்களினுடைய பாராட்டுக்களை பெறுவீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க. விளையாட்டுகளில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க. பெற்றோர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. எல்லா முயற்சிகள்லையும் ரொம்பவே தீவிரப்படுத்தி அதில் வெற்றி காண்பீங்க. வேலை தவறி உணவு உண்ண வேண்டி இருக்குங்க. வாகன வீடு ஆகியவற்றில் செலவு ஏற்படலாங்க. சிலருக்கு பிரச்சனைகளில் தலையிடுறது தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. தொழில் வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்குங்க. புதிய ஆர்டர்கள் கூட கிடைக்க தாமதமாகுங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறைகள் உண்டாகும். அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் புதுசாக அக்கறை உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தினரிடத்துல அனுசரித்து சொல்கிறது ரொம்பவே நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி பெறுங்க. உங்களுக்கு மற்ற விவகாரங்களில் தலையிடுறதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பணம் காசுகள் சேருங்க. மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்க பெறுவீங்க. உங்களை பொறுத்தளவில் வியாழக்கிழமைகளில் இல்லது ஏதாவது முடிந்த ஒரு வாரத்தில் ஒரு நாளில் மட்டுமாவது குருவை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் வந்து சேருங்க. துளசி தலத்தை பெருமாளுக்கு வியாழந்தோறும் அர்ப்பணித்து வணங்கி வர அவரினுடைய ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. நன்றி, வணக்கம்.